தமிழகம் தனிச்சு போட்டியிடுதுன்னா கிருஷ்ணசாமி பாட்டிட்டியா பட்டியல் வெளியேற்றங்க முடியும். பாரதிய ஜனதா கட்சியிட்ட தான் தம்பி பட்டியல் வெளியேற்ற. வேளாளர் அரசாணை என்பது அவருக்கு அரசியல் நகர்வு, சமூக நகர். அனைத்து போட்டி என்ற சந்தர்ப்பத்தை உருவாக்கியது கிருஷ்ணசாமி வந்தாரு. ஒரு பக்கம் திராவிடத்தை ஒழிக்கணும், ஒரு பக்கம் திராவிட ஆட்சியில பங்கு வேணும், ஒரு பக்கம் திராவிடம் இல்லாத மாற்று அணி வேணும், ஒரு பக்கம் அதிமுக நான் ஊருக்குள்ள அடிடாங்கிறேல, அப்ப திமுக காரன் மட்டும் வாங்கட்டுமா? இன்னைக்கு பாராளுமன்றத்தில் ஒத்த திமுக காரன் 39 பேர் வெளியேறிக்கான், காங்கிரஸ்காரன் எவனும் இல்ல. அவன் எப்படி நீ ஓட்டு கட்டு வருவான்? இப்ப கிருஷ்ணசாமி தனிச்சு போட்டிடுறாரு. யார் குடிய கெடுக்க தனிச்சு போட்டிடுறாரு? இவர் தனிச்சு போட்டிட்டு திமுகவை ஜெயிக்க வைக்கிறது தானே தனிச்சு போட்டிடுறாரு. வேற என்ன கொள்கை? அந்த அம்மையார் மலையாளி, மகன் மலையாள தெலுங்க, மருமக கன்னடத்தி, உழைக்கிறது மட்டும் தேவேந்திர உள்ள மக்களுக்கா? வணக்கம். தேவேந்திர குல வேளாளர் சமூகத்தோட நீண்ட நாள் கோரிக்கை அது நேற்று பாராளுமன்றத்தில் விவாதமாகி சட்டமாயிருக்கு. அதை பற்றி உங்களுடைய கருத்து என்ன? 7 உட்பிரிவுகளை ஒன்றிணைத்து தேவேந்திர குல வேளாளர் அரசாணை பட்டியல் வெளியேற்றம் என்பது நீண்ட நெடிய போராட்டம், நூற்றாண்டு காலத்தை கடந்த அந்த மக்களுடைய போராட்டம். ஆட்சி அதிகாரத்தில் இருந்த காங்கிரஸ் கட்சியான தேசிய கட்சிகள், இன்று ஆட்சி அதிகாரத்தில் உள்ள திராவிட கட்சிகள், கம்யூனிஸ்ட் கட்சிகள், திராவிட தலித்திய தற்குறிகள், இவர்களுடைய தடைகளெல்லாம் தகர்த்தெறிந்து பாரதிய ஜனதா கட்சி என்ற பெரும் பிம்பம் இந்த மல்லரனும் தேவேந்திர குல வேளாளருடைய சமுதாயத்தினுடைய வரலாற்றை பாராளுமன்றத்தில் ஒழிக்க வைத்த பெரும் பெருமை மட்டுமல்ல, இது ஒரு சமூகத்திற்கான ஒரு விடியலை மட்டும் என்று சுருக்கிவிட முடியாது, தமிழர் தேசிய மக்களுக்கான ஒரு வரலாற்று என்று சுருக்கி எழுதிவிட முடியாது. இந்திய பெருந்தேசத்தினுடைய வரலாற்றை திருப்பு போட்ட ஒரு பெரிய பெருமை இந்த பாராளுமன்ற உரை என்பதை மாற்று கருத்து இல்லை. அதே நேரத்தில் திரு பாராளுமன்ற உறுப்பினர் அவர்கள் நேற்று நடந்த பாராளுமன்ற விவாதத்தில் 40 நிமிடம் தேவேந்திர குல வேளாளர்களுடைய வரலாறு பதிவு செய்யப்பட்டுள்ளது. திரு பாராளுமன்ற உறுப்பினர் சுனிதா டக்கல் அவர்கள் மல்லரனும் தேவேந்திர குல வேளாளர் வரலாற்றை 40 நிமிடம் பதிவு செய்திருக்கிறார். அருந்திரல் வீரனும் பெருந்திரல் உழவனாக கொண்ட ஏறும் போரும் அவர்களுடைய வாழ்வு என்றும், மூவேந்தர்களான சேர சோழ பாண்டியர்கள் என்பவர்கள் அவர்கள் பள்ளர் மல்லர் என்றும், தேவேந்திரன் தொட்டால்தான் தேர் ஓடும் என்ற வரலாற்று பெருமையும், கோயில் முதல் மரியாதையும் பரிவட்டமும் பெரும் வரலாற்று சிறப்புமிக்க இந்த மக்களுடைய வாழ்விலை பதிவு செய்து 7 உட்பிரிவுகளை ஒன்றிணைத்து தேவேந்திர குல வேளாளர் அரசாணை சட்டமாக்கியது என்பது வரலாற்று சிறப்புமிக்க ஒரு பதிவு என்பதை உறவுகள் புரிந்து கொள்ள வேண்டும். That are to be encompassed 7 subcastes such as Pallan, Pannadi, Kudumban, Vadriyar, Kadyan, Kaladi and Devendra Kultan. And they are to be now called as a Devendra Kula Vellalar. The Devendra Kula Vellalar are the people who traditionally belong to the agricultural community. These people are part of very ancient agricultural Tamils titled Vellalar. Records also convey that they comprise the powerful cultivator and warrior clan. Literature records the mainstay of the Devendra Kula Vellalar as Yerama Poram. Yerama means plow and Poram means warrior. So these exemplary set of people created and plowed the Tamil Marudham land, which is one of the Tamil Movindar kings, Chera Chola Pandyan emperors. So they are referred in the ancient Tamil Sangam literature as Mallars, and in epigraphically and ancient copper plate records as Kudumbar and Devendrar, and socially as Pallan, Pallar currently. Writers and researchers like Deva Ashirvadan, Guru Swami have written about their true links with the legendary Movindar, the 3 great leaders, with irrefutable proof.
There are mentioned in the பாராளுமன்ற உறுப்பினர் தாவர் சந்த் கிளாட் என்பவர் 1924 இந்த சமூகம் பிற்படுத்தப்பட்ட சமூகத்தில் இருந்ததாகவும் பிரிட்டிஷ் ஆட்சி அதிகாரத்தில் இருந்த பொழுது தாழ்த்தப்பட்ட சமூகமாக இவர்கள் அடைக்கப்பட்டிருக்கிறார்கள் என்ற உண்மையை உடைத்தெறிந்து இவர்கள் எஸ்சி பட்டியலிருந்து இவர்களை வெளியேற்ற வேண்டும் என்ற கோரிக்கையும் பாராளுமன்றத்தில் முழங்கியது என்பதை உறவுகள் புரிந்து கொள்ள வேண்டும். समूहित कर देवेंद्र कुला वेलालर के रूप में प्रस्तावित समूहीकरण से अलग रखना चाहते हैं को इससे अलग रखकर क्षेत्र प्रतिबंध लगाना है. इस विधेयक द्वारा न तो कोई जाति शामिल की जा रही है और न कोई जाति विलोपित की जा रही है. इस प्रस्ताव द्वारा इन 7 समुदायों को रीग्रुप करके उनके सदस्यों की आकांक्षाओं को पूरा करना है ताकि उन्हें समाज में और अधिक सम्मान मिल सके. मैं माननीय सदन से अनुरोध करना चाहता हूं कि इस पर विचार करें. मैं बाद में विस्तृत जवाब दूंगा. The Devendra Kulantan community with the Devendra Vellalar, which includes communities like Devendra Kulantan, Kalladi, Kudamban, Pallan, Pannadi and Vathirian that are certainly listed separately within the Act. Further, the bill also creates the distinction for the Kadalian community based on the residence. Sir, as we today talk about the reservation for the scheduled caste, we must remind ourselves the famous saying Dr. B.R. Ambedkar, as per which I quote, "So long as we do not achieve social liberty, whether freedom is provided by the law is of no avail to us." Thus, reservation under the Article 15 and Article 16, the Constitution have come to a great respite to undo the injustice of history. Sir, talking the bill at head, it addresses a long-standing demand of the 7 subjects Constitution about 17.7% as total scheduled caste population in the state Tamil Nadu. Sometimes that the community set up by the state government under the chairmanship of Professor S. Sumanthi and under the Sri Harshdas Verma respectively had also favored. Moreover, the demand for the same had been raised with the Honorable Prime Minister on the several occasions since 2015, for which we must applaud the government to have acted upon. Sir, in light of this, I must also take in this opportunity to highlight the state government of Andhra Pradesh through the schemes, policies, measures like YSR Pension Kanuka, YSR Ashara, Ammavadi, and இதற்கு இந்த சமூகம் என்ன கைமாறு செய்ய போகிறது என்பதுதான் இந்த தேர்தலுடைய விதி. ஒன்று மட்டும் சொல்ல கடமைப்பட்டிருக்கிறோம். பாரதத்தினுடைய பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள், திரு அமித்ஷா அவர்கள், ஆடிட்டர் குருமூர்த்தி அவர்கள் ஒட்டு மொத்தமாக பாரதிய ஜனதா கட்சியினுடைய ஆளுமை மல்லரனும் தேவேந்திர குல வரலாற்றை உலகறிய செய்ததை இந்த நன்றி கடனாக இந்த சமூகம் அவர்களுக்கு வாக்களிக்க வேண்டும். இதை தவிர்த்து வாக்களிக்கவில்லை என்றால் நன்றி கட்ட சமூகம் என்ற வார்த்தைக்கு இவர்கள் பலிகடாக வேண்டாம் என்பதுதான் எங்களுடைய பார்வை. அதாவது நேற்று பாராளுமன்ற விவாதத்தில் ஒன்று உற்று நோக்க வேண்டிய ஒரு விஷயம் ஒன்று, அதாவது பட்டியல் வெளியேற்றம். அதை பற்றி இது வரைக்கும் மத்திய அரசும் சரி மாநில அரசும் சரி எதுவுமே வாய் திறக்கலை அப்படின்னு சொல்லி இங்கே சமூகத்தை சார்ந்த சில அமைப்புகளும் கட்சிகளும் தொடர்ந்து குறை சொல்லிட்டு வர்றாங்க. இதுக்கு நீங்கள் என்ன பதில் சொல்கிறீங்க? சில நாட்களுக்கு முன்பு இந்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்கள் மல்லரனும் தேவேந்திர குல வேளாளர் சமுதாயத்தை நாங்கள் கண்டிப்பாக பட்டியல் வெளியேற்றம் செய்து தருவோம்னு வாக்குறுதி கொடுத்திருக்கிறாங்க. சங்க இலக்கியத்திலேருந்து ஒவ்வொரு செஞ்சுரியும் எடுத்து பாத்தீங்கன்னா எல்லா விதமான இலக்கணத்திலையும் இலக்கியத்திலையும் வேளாளர், தேவேந்திரர் நியாயமா பார்த்தா தமிழ்நாட்டுல தமிழர்களை பத்தி முதலை கண்ணீர் படிக்கக்கூடிய சில கம்யூனிட்டிகள் வேற மாநிலத்திலிருந்து வந்தவங்க.
எல்லாருமே நீங்க பாத்தீங்கன்னா கொஞ்சம் தீவிரமா ரிஷி மூலம் நதி மூலம் ஆராய்ந்து பார்த்தா அவங்க இருந்தோம்னா வரலாம் தமிழ்னு சொல்லிக்கிட்டாங்கன்னா நம்மளுக்கும் ரொம்ப சந்தோஷம் தான். தமிழை பத்தி உயர்வா பேசிட்டு தமிழனை பத்தி உயர்வா பேசிட்டு இருந்தாங்கன்னா ரொம்ப சந்தோஷம். தமிழர்களுடைய ஐக்கியமாயிடுறாங்கன்னா இன்னும் சந்தோஷம். ஆனா ஒரிஜினலா இங்க சங்க இலக்கிய காலத்திலிருந்து சொல்லப்பட்ட ஒரு சமுதாயம்னு பார்த்தா தேவேந்திர குல. வேளாண்மையில முக்கியமா நல்ல கான்ட்ரிபியூஷன் பண்ணவங்க தேவேந்திர. அந்த பேர தேவ இந்திரனுடைய வேளாண்மையை கொண்டவர். ஆனா அந்த கம்யூனிட்டியே சொல்லுது, ஐயா இல்லைங்க நாங்க இந்த லிஸ்ட்ல இருக்க வேண்டியவங்க இல்ல போடுறதுங்களே, எப்படிங்க எங்களை சேர்த்தீங்கன்னு கேட்டா, தமிழர் உணர்வை புரிஞ்சுக்கிட்டவங்க, சங்க இலக்கியத்திலிருந்து இவங்களை பற்றி சொல்லப்பட்டவங்களை, இல்லைங்க நாங்க போட்டுட்டோம் பிரிட்டிஷ் காலத்துல இருந்து அங்கதான் இருக்கீங்க இருங்கன்னு சொல்லலாம். ஆனா அந்த உணர்வுகளை புரிஞ்சுக்கிட்டா அவங்க என்ன கேட்கிறாங்களோ அதை பண்ணுவீங்க. நீங்க தப்பாவோ சூழ்ச்சியாவோ உங்களை போடப்பட்டது ஒரு பட்டியல்ல. ஆனா சரித்திருத்தத்துக்கான உரிமை நீங்க எல்லாரும் கேட்கறீங்க. சரித்திருத்துங்க. எங்க தமிழ்நாட்டுல சுதந்திரம் வந்ததுல இருந்து, பாரத நாட்டுக்கு 1947 சுதந்திரம் வந்ததுல இருந்து இருந்த கட்சிகள் எல்லாம் ஏன் இந்த பேச்ச காதல வாங்கிக்கல? இந்த சமுதாயம் முன்னுக்கு வரத்துக்கு உன்னை என்ன பண்ணணுமோ அதெல்லாம் பண்றதுக்கு நாங்க கட்டுப்பட்டு இருக்கோம். அதை மறந்துடக்கூடாது. 2015 பெரும் மதிப்பிற்குரிய ஐயா தங்கராஜ் அவர்கள் திரு அமித்ஷா அவர்களை மதுரைக்கு அழைத்து வந்து பெரும் மாநாடு ஒன்று நடைபெற்றது உறவுகள் மறந்துவிடக்கூடாது. இந்த மாநாட்டினுடைய பிரதிபலிப்பு தான் நேற்று பாராளுமன்றத்தில் ஒலித்தது என்பதை மறந்துடக்கூடாது. இந்த சமூகம் தவறுதலாக தேவேந்திரகுல வேளாளர் சமுதாயம் பட்டியல் அடைக்கப்பட்டிருக்கிறது, இவர்களை விரைவில் பட்டியலிருந்து வெளியேற்றுவோம் என்ற முழக்கம் பாராளுமன்றத்தில் முழங்கியது என்பதை எவரும் மறுக்க முடியாது. தற்குறிகளும் அல்லக்கைகளும் ஆகாதவனும் வந்தவனும் போனவனும் தலைவனுக்கு டயர் நக்கிகளுக்கும் தான் இதை பேச தெரியுமே தவிர உண்மை நிலவரங்கள்லாம் இவங்களுக்கு கண்டறிய தெரியாது. புரிஞ்சுட்டீங்களா? மக்களுக்காகத்தான் தலைவர் இருக்கணும், தலைவனுக்காக இங்கே மக்கள் இருக்கக்கூடாது. இங்கே எவனும் சேலையை கட்டிட்டு இல்லை இருக்கிறவெல்லாம். புரிஞ்சுட்டீங்களா? இதை விட என்ன வாக்குறுதி கொடுக்கணும்? இந்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்கள் பட்டியல் வெளியேற்றம் செஞ்சுதாரன்னு சொல்லியிருக்கிறாங்க. நேற்று பாராளுமன்றத்தில் திரு தாவர்சந்த் கிளாட் அவர்கள் பட்டியல் வெளியேற்றம் கண்டிப்பாக நடக்கும், தவறுதலாக இந்த மக்கள் பட்டியலில் சேர்க்கப்பட்டிருக்கிறார்கள், பாரதிய ஜனதா கட்சி அதை நிறைவேற்றும் என்ற முழக்கமும் பாராளுமன்றத்தில் நிறைவேறியது என்பதை உறவுகள் மறந்துவிடக்கூடாது. யானை தான் தலையில் மண்ணவாரி போட்டது மாதிரி மீண்டும் மீண்டும் குறைகளை கண்டுபிடிக்கிறது. இது எப்படி தெரியும், இது எப்படி நடக்கும், அது எப்படி நடக்கும், இதெல்லாம் ஒரு தேவையற்ற பதிவு. மருத்துவர் கிருஷ்ணசாமி அவர் பட்டியல் வெளியேற்றத்துடன் தான் அரசாணை வேணும்னு சொல்லி ஒரு கோரிக்கையை வச்சுக்கிட்டு இருக்காரு. இந்த நிலைப்பாடுல இருந்து, அதாவது நேற்று நடைபெற்ற பாராளுமன்ற கூட்டத்தொடருக்கு அப்புறம் இந்த நிலைப்பாடு மாறுமா இல்லை அதிலே தொடருவாரா? இவர் பட்டியல் வெளியேற்றத்துடன் தான் அரசாணை வேணும்னாரு. போன பாராளுமன்ற தேர்தலில் நாம் தமிழ்நாடு அரசிடத்திலே வைத்த கோரிக்கையினுடைய அடிப்படையில் தமிழ்நாடு அரசு இப்பொழுது குழுவை நியமித்திருக்கிறார். நம்முடைய கோரிக்கை என்பது சாதாரணம் அல்ல, 2 கட்டமாக நிறைவேற்றப்பட வேண்டியது. தேர்தல் முடிந்தவுடனேயே தேவேந்திர குல வேளாண் என்ற அரசாணை வந்துவிடும். 2019 பாராளுமன்ற தேர்தலில் மருத்துவர் கிருஷ்ணசாமி பேசுனது என்ன? தேவேந்திரகுல அரசாணை என்பது, பட்டியல் வெளியேற்றம் என்பது 2 கட்டமாக அறிவிக்கப்பட வேண்டிய ஒன்று. அவர் பேசியிருக்காரா இல்லையா? அந்த அளவுக்கு அரசியல் தெரியாத தற்குறிகளா நாங்க? என்ன அரசியல் இன்னைக்கு? அன்னைக்கு பேசின வாய் வேற, இப்ப பேசின வாய் நார வாயா? இது என்ன அரசியல்? இது இவரோட நகர்வு என்னங்கிறது உறவுகள் புரிஞ்சுக்கணும். புரிஞ்சுக்கிட்டீங்களா? இவருடைய நகர்வு என்ன? திராவிட கட்சியில என்னைக்கு 2019 பாராளுமன்ற தேர்தலில் தென்காசி தொகுதியில் தோல்வி அடைஞ்சாரோ அதற்கு அப்புறமே இவர் திராவிட முன்னேற்ற கழகத்தை நோக்கி இவருடைய அரசியல் நகர ஆரம்பிச்சிருச்சு. 2019க்கு பிறகு 2020
அக்டோபர் 6 வரை தேவேந்திர குல வேளாளர் அரசாணையும் பட்டியல் வெளியேற்றும் சம்பந்தமா எங்கேயாவது ஒரு ஆர்ப்பாட்டம் பண்ணதா சொல்லுங்க, எங்கேயாவது ஒரு போராட்டம் பண்ணதா சொல்லுங்க. இன்னைக்கு வீதிக்கு முக்குக்கு நான் பட்டியல் வெளியேற்றுங்க 2 ஆண்டு அமைதியா இருந்தது நோக்கம் என்ன? திராவிட முன்னேற்ற கழகத்தை நோக்கி அவர் நகர்ந்தாரு. 39 தொகுதி திராவிட முன்னேற்ற கழகம் வென்றுச்சு. அப்ப இதை மையக்கருத்தாக வருது. ரெட்டை லட்சணத்திலும் போட்டியிட்டாச்சு, ஓட்டு குந்துட்டு கொடுத்தாச்சு, நம்மளால ஜெயிக்க முடியல. இன்னும் நம்மளுடைய நோக்கம் என்பது திராவிட முன்னேற்ற கழகத்தை நோக்கி நகர்ந்துச்சு. ஆனா காலம் அப்படி விடவில்லை. இந்திய பெருந்தேசத்தினுடைய பிரதமர் ஐயா நரேந்திர மோடி அவர்களுடைய அறிவிப்பு என்பது இவருடைய அரசியலுக்கு பெரும் பின்னடைவு ஏற்பட்டுச்சு. என்னை யார் மதிக்கலங்கிறாரே, இவர் யார் மதிக்கல? அமித்ஷா அவர்கள் நவம்பர் 21 ஜனவரி 14 2 முறை தமிழகத்துக்கு வந்திருக்காரு. அக்டோபர் மாதம் அறிவிக்கக்கூடிய இந்த தேவேந்திர குல வேளாளர் அரசாணையை கிடப்பில் போட்டதே டாக்டர் கிருஷ்ணசாமி தான் என்பதை உறவுகள் புரிஞ்சுக்கணும். புரிஞ்சுட்டீங்களா? அமித்ஷாவோட அழைப்பு என்ன சொல்லுச்சு? பாரதிய ஜனதா கட்சி ஆரம்பத்தில் உறவுகள் தம்பிகள், என் அண்ணன் தம்பிகள் சரியா புரிஞ்சுக்குங்க. பாரதிய ஜனதா கட்சி என்ன சொல்லுது? தேவேந்திர குல வேளாளர் அரசாணை அக்டோபர் மாதம் அறிவிக்க வேண்டும் என்ற நோக்கத்தோடு மருத்துவர் கிருஷ்ணசாமி அவர்களை அணுகிய பொழுது அவருடைய நிலைப்பாடு என்ன சொல்லுச்சு? திரு ஜான் பாண்டியன், திரு தங்கராஜ் அவர்கள், திரு கிருஷ்ணசாமி அவர்கள், உங்கள் 3 பேர் வச்சு தேவேந்திர குல வேளாளர் அரசாணை அறிவிச்சிருவோம் அப்படின்னு சொன்ன பொழுது இவர் என்ன சொன்னாரு? லெட்ரு பேடும் களவாணி பயல்ட்டையும் நான் நிற்கணும்னு அவசியம் இல்லை, நீ அறிவிச்சுக்கோ, நான் பார்த்துக்கிறேன்னு சொன்னது யாரு? மருத்துவர் கிருஷ்ணசாமி தானே சொன்னாரு. முற்றிலும் இந்த கோரிக்கையை நலிவடை செய்ததற்கு காரணம், இவ்வளவு நாள் பின்னடைவுக்கு காரணமே மருத்துவர் கிருஷ்ணசாமி அவர்கள். 96க்கு பிறகு 25 ஆண்டு கால அரசியல் சாதாரண கருணாநிதியிடம் பேசி இந்த கோரிக்கை அறிவிச்சிருக்கலாம். அவருடைய நோக்கம் அது இல்லை. தேவேந்திர குல வேளாளர் அரசாணை என்பது அவருக்கு அரசியல் நகர்வு, சமூக நகர்வு இல்லை. உறவுகள் நல்லா புரிஞ்சுக்கணும், சமூக நகர்வு இல்லை. ஒவ்வொரு தேர்தலுக்கும் இன்று வரை பட்டியல் வெளியேற்றம் அவர் முதலிருந்து எடுத்தாரா? 25 ஆண்டுகால அரசியல், 23 ஆண்டு தலித் அரசியல் அவருடைய அரசியல் என்பது. மக்களுடைய எண்ண ஓட்டங்கள் என்ன அப்படின்னு பார்த்து அதை அரசியலாக பயன்படுத்தி தனக்கு சாதகமாக அவர் வணிகம் செய்வதுதான் அவருடைய நோக்கமே தவிர, இந்த தேவேந்திர குல வேளாளர் சமுதாயம் என்றைக்கும் அவர்கள் அதிகாரத்துக்கு வந்துடக்கூடாதுங்கிறதில் சரியாக காய் நவர்த்தி அவர் மருத்துவர் கிருஷ்ணசாமிங்கிறத மறந்துடக்கூடாது. நீங்க புரிஞ்சுட்டீங்களா? அப்ப திராவிட முன்னேற்ற கழகத்தை நோக்கி அவருடைய நகர்வுகள் நகர்ந்த பொழுது ஒரு விடயத்தை மட்டும் எனக்குள்ள சொல்றதுக்கு நான் கடமைப்பட்டிருக்கேன். அப்ப திராவிட முன்னேற்ற கழகம் என்ன அசைன்மெண்ட் கொடுக்குது அதை நீங்க பாத்துக்கணும்ல. ஐபேக் நிறுவனம், பிரசாந்த் கிஷோர் பாண்டே பீகாரை சேர்ந்தவர், அவருடைய வேலை என்ன அப்படின்னா ஒவ்வொரு மாநிலத்திலும் முதல்வர்களை எப்படி உருவாக்குவது என்று திட்டமிடுவதில் வல்லவர். ஆந்திராவில் ஜெகன்மோகன் ரெட்டி முதலமைச்சராக்கிய பங்கு அவரை சேரும். டெல்லியில் அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்களை முதலமைச்சராக்கிய பெருமை அவருக்கு சேரும். அது மட்டுமல்ல, மம்தா பானர்ஜிக்கு முற்றிலுமாக உறுதுணையாக நிற்பது அவர்தான். எல்லா மாநிலங்களிலும் முதல்வர்களை உருவாக்கக்கூடிய பெரும் சதிகாரன் அவர்தான் வச்சுக்கோங்க. இன்னைக்கு தமிழ்நாட்டில் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர் ஐயா ஸ்டாலின் அவர்களை முதல்வராக்குவதற்கான வேலை திட்டம் நடைபெறுகிறது. ஒரு பக்கம் திராவிட ஓட்டு, ஒரு பக்கம் கம்யூனிஸ்டிய ஓட்டு, ஒரு பக்கம் தலித்திய ஓட்டு, ஒரு பக்கம் இந்திய தேசிய ஓட்டு. இதை தவிர்த்து பெரும்பான்மை சமூகத்தினுடைய வாக்கு வங்கி என்ன? பெரும்பான்மை சமூகங்கள் யாராரு? வன்னியர்கள், பறையர்கள், தேவேந்திரர்கள், முக்குளத்தூர்கள், நாடார்கள், முத்திரையர்கள், இப்படி இந்த சமூகத்தினுடைய வாக்குகளை எப்படி உடைப்பது? அவருடைய பார்வை. அப்ப இந்த வாக்கு வங்கிகளை உடைப்பதற்கு என்ன செய்ய வேண்டும்? போன அக்டோபருக்கு பிறகு பிரசாந்த் கிஷோர் பாண்டேவால் மருத்துவர் கிருஷ்ணசாமிக்கு கொடுக்கப்பட்ட பணம் நோக்கம் என்ன? இன்றைய காலகட்டத்தில் திராவிட முன்னேற்ற கழகம் மருத்துவர் கிருஷ்ணசாமி அவர்களை திராவிட முன்னேற்ற கழகத்தில் இணைத்து கொண்டால் தமக்கு வாக்கு வங்கி பாதிக்கும் என்ற அச்சத்தோடு மருத்துவர் கிருஷ்ணசாமி அவர்களை தனித்து களமாட விட்டு 40 தொகுதிகளை உடைத்தெறிந்தால் தேவேந்திரர்களுடைய வாக்குகளை உடைத்து விட்டால்
தனக்கு சாதகமான ஆட்சி அதிகாரம் வந்துவிடும் என்ற நோக்கோடு கிருஷ்ணசாமிக்கு கைமாறிய வனம். இதை வைத்துதான் அவர் தனித்து போட்டி என்பதே உறவுகள் வந்து புரிஞ்சு கொள்ளணும். என்ன தனித்து போட்டி என்பது எதற்காக என்பது இல்லை. தனித்து போட்டி என்ற சந்தர்ப்பத்தை உருவாக்கியது கிருஷ்ணசாமி தான். புரிஞ்சுட்டீங்களா? அவர் தான் உருவாக்கினார். அதிமுக கூட்டணி வச்சு தூக்குச்சா அவரை வெளியேறிச்சா? இல்ல பாரதிய ஜனதா கட்சி டாக்டர் கிருஷ்ணசாமியை வந்து கூட்டணியிலேருந்து வெளியேறிச்சா? இல்லை. அதிமுக கூட்டணியிலேருந்து இவர் தானே வெளியில் வந்தார். பாரதிய ஜனதா கட்சி கூட்டணியிலேருந்து இவர் தானே வெளியில் வந்தார். ஒரு பக்கம் திராவிடத்தை ஒழிக்கணும், ஒரு பக்கம் திராவிட ஆட்சியில் பங்கு வேணும், ஒரு பக்கம் திராவிடம் இல்லாத மாற்று அணி வேணும், ஒரு பக்கம் 6 உட்பிரிவுகளை ஒன்றிணைத்து தேவேந்திர குல வேளாளர் அரசாணை அறிவிக்கணும். 7 உட்பிரிவு என்பது வெட்கக்கேடு. அப்ப 7 உட்பிரிவுகளை ஒன்றிணைத்து தேவேந்திர குல வேளாளர் அரசாணை அறிவிக்கணும். மத்திய அரசுக்கு நன்றி. அதிமுக எந்த தேவேந்திர குல மக்கள் இருக்கிற இடத்துல ஓட்டு கட்டு வர முடியாது, அடிச்சு விரட்டுவோம். பாரதிய ஜனதா கட்சி தேவேந்திர குல வேளாளர் வாக்குகளை அறுவடை செய்ய முடியாது. ஒட்டுமொத்த தேவேந்திர குல மக்களுடைய முதலாளி நான் தான். இப்படி மாற்றி 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 பேசி இந்த மக்களை குழப்பி பிறகு என்ன சொல்கிறேன்? பாவம் புதிய தமிழகம் கட்சிக்காரன் பூரா என்ன சொல்கிறேன்? கமலஹாசனோட கூட்டணிக்கு போயிடுவோம், அமமுகவோட கூட்டணிக்கு போயிடுவோம், தினகரன் கூட நம்ம இணைந்து பயணிப்போம். இதை பூரா தவிர்த்து அப்படியே இவரை தனிமையை விட்டது போல தொண்டர்கள்ட்ட ஒரு மாயை உருவாக்கி அப்படியே நாசப்படுத்தி அப்படியே வேற வழி இல்லை தனித்து போட்டி என்னை யாரும் மதிக்கலைன்னா இவர் வீட்டில் வந்தால் சொல்லுவாங்க. கூட்டணி விட்டு வெளியே வந்தது நீங்க, பாரதிய ஜனதா கட்சி கூட்டணியை விமர்சிச்சது நீங்க, வெளியில வந்தது நீங்க. எப்படி இது யார் தனிமைப்பட்டது? யாரு? பிரசாந்த் கிஷோர் பாண்டவிடம் இறங்கியதனுடைய விளைவு தனித்து போட்டி என்பது அவர் எடுத்த முடிவு இன்றல்ல, இது 6 மாதத்திற்கு முன்பு நடந்தது. இது உறவுகள் புரிஞ்சுக்கணும். இதை தவிர்த்து தனிச்சு போட்டினா யார் குடியை கிடைக்க? அவர் தனிச்சு போட்டி எடுக்கிறாரு, தனிச்சு போட்டிடுறாரு, யார் குடியை கிடைக்க? ஆனா இது வரைக்கும் திராவிட முன்னேற்ற கழகத்தை பத்தி ஒரு விமர்சனமும் வரலன்னு சொல்றீங்க. ஆமா, அதிமுகவை வந்து நான் ஊருக்குள்ள வந்து அடிடாங்கிறேன். அப்ப திமுக காரன் மட்டும் வந்து வாங்கட்டுமா? இன்னைக்கு பாராளுமன்றத்தில் ஒத்த திமுக காரில் 39 உள்ள இருக்கான், 39 பேர் வெளியேறிக்கான். காங்கிரஸ்காரர் எவனும் இல்லை. அவன் எப்படி நீ ஓட்டு கட்டு வருவான்? இன்னும் நம்ம மக்கள் எங்கெல்லாம் இருக்கான தேவேந்திர மக்களுக்கு திமுக காரனை அடிச்சு வரட்டு. எவனுக்கெல்லாம் அருவா எடுத்து, எவனுக்கெல்லாம் வெட்டின, எவனுக்கெல்லாம் ஜெயிலுக்கு போனேல, இப்போ போவோம், பிள்ளைக்காக போவோம், பேரனுக்காக போவோம், அடுத்த தலைமுறைக்காக போங்கிறேன் நான். இப்போ கிருஷ்ணசாமி தனிச்சு போட்டிடுறாரு. யார் குடியை கிடைக்க தனிச்சு போட்டிடுறாரு? இவர் தனிச்சு போட்டிட்டு மந்திரியாக போறாரா? 25 வருஷமா 150 கட்சி கூட்டணியில் வச்சு ஒத்த எம்எல்ஏ ஆக துப்புள்ள வக்கில்ல. இந்திய பெருந்தேசத்தினுடைய பிரதமர் பாரதிய ஜனதா கட்சி அதிகாரத்தில் இருக்கும் பொழுது வாங்காத தேவேந்திர குல வேளாளர் அரசாணையும் பட்டியல் வெளியேற்றமும் இவர் தனிச்சு போட்டிட்டு அப்படியே முட்டி மோதி ஒரு 100 சட்டமன்ற உறுப்பினர் உருவாகி இவர் வந்து மொத்தமா வந்து பீச்சு தள்ளிட போறாரா? இல்ல இந்த மக்களுக்கு என்ன கொடுக்க போறாரு? இப்ப தனித்து போட்டின்னு அறிவிச்சிட்டாரு, அதற்கான வேட்பாளர்களை நிறுத்திட்டாரு, வேட்புமனுவும் தாக்கல் பண்ணிட்டு இருக்காங்க. தனிச்சு போட்டிங்கிறது சமுதாயத்திற்கு சாதகமா இல்லை அது பாதகமான ஒரு செயலா? இல்லைன்னா இவருடைய உள்நோக்கம் என்ன? எதனால் இந்த அளவுக்கு ஒரு தான் இருந்த பாஜக அதிமுக கூட்டணி மேலே இவ்வளோ ஒரு விரோத போக்கு ஏற்பட என்ன ஒரு காரணமாக அமைஞ்சிச்சுன்னு இவ்வளோ நேரம் சொன்னீங்க. இருந்தாலும் தனிச்சு போட்டி சமூகத்துக்கு ஒரு சாதகமானதா பாதகமானதா? இவர் தனிச்சு போட்டிட்டு மந்திரியாக போகிறது கிடையாது. இப்போ வெற்றி வாய்ப்பு இல்லைன்னு சொல்கிறீங்களா? டெபாசிட்டே வாங்க முடியாது. எழுதி வச்சுக்க தம்பி, டெபாசிட் வாங்க முடியாது. இங்கே தற்கொலையாக வரைக்கும் அரசியல் தெரியாது, தற்கொலையாக வரைக்கும் எல்லா பேரும் புரிஞ்சுட்டீங்களா? இவர் தனிச்சு போட்டிட்டு திமுகவை ஜெயிக்க வைக்கிறது தானே தனிச்சு போட்டிடுறாரு. இவர் என்ன கொள்கை தம்பி? என்ன கோத்திரம் இருக்கு? என்ன மக்களுக்காக இவர் என்ன செய்ய போறாரு? தனிச்சு போட்டிடு. என்ன கூப்பிடல, என்ன மதிக்கலைன்னா ஒன்று அதிமுக தூக்கி வெளியில் போட்டிருக்கணும், இல்லை பாரதிய ஜனதா கட்சி தூக்கி வெளியில் போட்டிருக்கணும். யாருமே இல்லை. நீங்களா வெளியில் வந்தீங்க, நீங்களா புருடா விட்டுறீங்க, நீங்களா உருட்டுனீங்க, நீங்களா முட்டி மோதிக்கிட்டீங்க, நீங்களா தனிச்சு போட்டிங்கிறீங்க. பாவம் 60 பேர் நிற்கிறேன், அவன் எவன் தெருவில் போகிறாங்கிறது தெரியல. இவர் கட்டு போகிறாரா? வாங்கினது விட்டு சரியாக இருக்கும், கட்டு நாசமாக போகிறது அந்த 60 பேர் தான். இதை புரிஞ்சுக்கணும் அந்த அரசியலில். புரிஞ்சுட்டீங்களா? ஏற்கனவே எடப்பாடி வேற, முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி வேற சொல்லியிருந்தாரு, அதாவது புதிய மதத்தோட கூட்டணியை பற்றி நிருபர்கள் கேள்வி கேட்கும் போதே அவர் சொல்லியிருந்தாரு, இல்லை அவர் ஏற்கனவே அவரே முடிச்சுட்டு போயிட்டாருன்னு தான் சொல்லியிருக்காரு, தவிர நாங்கள் கூட்டணி விட்டு ஒதுக்கலை அப்படின்ற மாதிரி ஒரு கருத்தை தான் அவரும் வச்சிருக்கிறாரு. இப்போ நீங்கள் அதை தான் சொல்கிறீங்க. இனிமேல் இந்த தேவேந்திர குல வேளாளர் சமுதாய மக்கள் வரும் தேர்தலை எந்த வகையில் அணுகணும்,
அப்படிங்கிறத ஒரு நடைமுறையை நீங்கள் விரும்புகிறீங்க. இதை புரிஞ்சுக்கணும் இன்றைய காலகட்டங்களில் என்ன அப்படின்ட்டு. பாரதத்தினுடைய பெருந்தலைவர் நம்மளுடைய கோரிக்கையை வந்து வென்றெடுக்கும் பொழுது வந்து 25 ஆண்டு காலம் ஆட்சி அதிகாரத்தில் இருந்த மருத்துவர் கிருஷ்ணசாமி இனிமேல் வந்து என்ன சாதிச்சிட முடியுங்கிற கண்டமனூர் கலவரத்தில் 1 மணி நேரம் அவரை உள்ள வைக்க முடியல. ஒட்டுமொத்த தேவேந்திர குல சமுதாயம் இவர் பின்னாடி தான் இருந்துச்சு. அதற்கு பின்னாடி இவர் நடந்து வந்த காலங்களில் இவர் செய்தது என்ன, செஞ்ச சரித்திரம் என்ன? 999 வருஷத்துக்கு குத்தகைக்கா விட்டுருக்கு. மசக்கவுண்டம்புதூரில் பட்டயம் இருக்கா இந்த மக்கள்லாம் வந்து நிற்கணும்னு, இல்லை இவர்கிட்ட அடிமையாக நிற்கணும்னு. இவ்வளோ நாள் ஆட்சி அதிகாரத்தில் இருந்த இவ்வளவு நாட்களாக 25 வருடம் அரசியல் செய்த புதிய தமிழகம் கட்சி ஒத்த பேச்சாளர்களை உருவாக்க முடியல, ஒரு எழுத்தாளர்களை உருவாக்க முடியல, ஒரு கருத்தியல் பொருளாளர்கள் உருவாக்க முடியல. மாநில பொறுப்பாளருங்கிற மாவட்ட பொறுப்பாளருங்கிற இயக்கங்கள் உருவாகுவது குளமரபு. புரிஞ்சுட்டீங்களா? இன்னும் 1000 இயக்கங்கள் வரட்டும். இது தனிச்சு போட்டியிடுற உறவுகள். தேவேந்திர குல வேளாளர் அரசாணை பட்டியல் வெளியேற்ற இல்லைன்னா நீ தனிச்சு போட்டியிட்டானா நீ ஆண்மகன், நீ ஆம்பளை, நீ வீரன், நீ மருத நிலத்து சூரனே வச்சுக்குருவோம். அது சரி. இன்னைக்கு புதிய தமிழகம் கட்சி தனிச்சு போட்டியிடுதுன்னா போன வட்டம் தென்காசி தொகுதியில் நான் சீட்டு வாங்காமல் எனக்கு கொள்கதே முக்கியம், எனக்கு தனிச்சினந்தே முக்கியம்னு கொம்பு சிவனிங்கல்ல, அதனால வந்து நான் தனிச்சு போட்டியிடறேன்னா எல்லாரும் ஆதரிக்கலாம். அதே நேரம் உங்கள் மேலே விமர்சனங்கள் அதிகமாக இருந்துச்சு. அதாவது நாங்கள் கூட்டணியோட இருக்கும்போது சில சிறு சிறு அமைப்புகள்லாம் தனிச்சு நிற்கிறேன்னு சொல்லி வாக்குகளை பிரிக்க பார்க்குறாங்க, காசு வாங்கிட்டு தனிச்சு நிற்கிறான்னு சொல்லி உங்கள் மேலே சுபாஷினி மேலே இது போன்ற சமூக தலைவர் மூலம் குற்றச்சாட்டு வந்துச்சு. இப்போ இதே நிலைப்பாடாக இவங்க எடுத்துருக்குறாங்க. அது எந்த மாதிரி பார்க்குறது? அதுதான், ஏன்னா அந்த நேரத்தில் வந்து பட்டியலேற்றமோ அரசாணையை பற்றி எந்த ஒரு தாக்கமும் கிடையாது, வெறும் வாக்குறுதியை வாய்மொழியாக தான் பேசுனாங்க. இப்போ அது வந்து பாராளுமன்றத்தில் நிறைவேறி இருக்குது. அப்படி இருக்கும்போது இது எந்த மாதிரியான ஒரு கருத்தியல்? அதாவது ஒன்று தெரிஞ்சுக்கணும், நம்ம அன்னைக்கு தேவேந்திரன் வாக்கு தேவேந்திரனுக்கு எனக்கு போட்டிட்டோம் அப்படின்னா வந்து அன்னைக்கு அரசாணையோ பட்டியல் வெளியேற்றமோ எந்த வாக்குறுதியும் இல்லை. நம்ம தனிச்சு போட்டிட்டு இவர்கள் மேலே நம்பிக்கை இல்லை என்ற நோக்கோடு நம் மக்களுக்கு தன்னெழுச்சியாக இந்த போராட்டத்தை, தலைவர்களுக்காக இருந்த போராட்டத்தை மக்கள் போராட்டமாக மாற்றிய வெற்றி தமிழர் மீட்பு களத்துக்கு ஒன்று அந்த பங்கு இருக்குது. புரிஞ்சுட்டீங்களா? இது நாங்குநேரி மக்களை வந்து இன்னைக்கு தேவேந்திர குல வேளாளர் அரசாணை இன்னைக்கு பாராளுமன்றத்தில் ஒழித்ததற்கு காரணம் நாங்குநேரி மக்கள். அது போன்ற எண்ணற்ற போராளிகள் இருக்கிறான். புரிஞ்சுட்டீங்களா? முதல்ல அரசாணை பட்டியல் வெளியேற்றம் என்னங்கிறத புரிஞ்சுக்கணும் தம்பி. வெத்தலை வாக்கு மாத்தினாத்தே கல்யாண நாள் குறிக்க முடியும். புரிஞ்சுட்டீங்களா? கல்யாணம் முடிச்சாத்தையும் தாயாக முடியும், தாயானாத்தையும் புள்ள பிறக்கும், புள்ள பிறந்தாத்தையும் காது குத்த முடியும், காது குத்துனாத்தையும் குமரி ஆகும், குமரி ஆனாத்தையும் கல்யாணம் முடிக்கும். இதுதான் சரி. புரிஞ்சுட்டீங்களா? ரெண்டும் ஒன்றா கேட்குறேன், இல்லை அது இல்லாமல் இதை கொடு, இது இல்லாமல் அதை கொடுங்கிறது வந்து இது இந்த மக்களை குழப்புற வேலை. இனிமேல் இந்த மக்கள் வந்து பலிகாடாக மாட்டான். புரிஞ்சுட்டீங்களா? அதனால தேவேந்திர குல வேளாளர் அரசாணை என்பது பெற்ற பிறகுதான், புத்தாத்தானே பிள்ளை படித்தா தானே டிகிரி வாங்க முடியும், பிறகுதான் வந்து பட்டியல் வெளியேற்றம் என்பது சாத்தியம். அப்போ வந்து பிசியில் இருக்க மண்ணாடி இருக்கான், குடும்பி இருக்கான், காலாடி இருப்பேன், அவனை பூரா விட்டுட்டு போயிடுவோமா? சொல்லுங்க தம்பி, அவனை பூரா விட்டு போயிடுவோமா? எஸ்சியில் 7 பிரிவு இருக்கான், எம்பிசியில் 1 இருக்கான், இந்த சமூகத்தை பூரா விட்டு போயிடுறதா? முதல்ல மக்கள் தொகை கணக்கெடுப்பு எடுத்த பிறகுதானே வந்து பட்டியல் வெளியேற்றத்திற்கான வேலைகளை வந்து நம்ம செய்ய முடியும். இது அரசியலுக்காக செய்கிற வேலை தம்பி, நாதாரிகளோட பொழப்பு. இந்த பொழப்பு இந்த தேர்தலோடு முடிஞ்சிடும். ஒருத்தன் தனிச்சு போட்டிடுறவன் டெபாசிட் வாங்க மாட்டான், எழுதி வச்சுங்க. இதோட அவனோட முடிச்சு அவங்களோட தேர்தல் வாழ்க்கையை. இந்த தேர்தல் சம்மந்தமாக மக்களுக்கு நீங்கள் என்ன அறிவுரை வழங்க போகிறீங்க? அதாவது யாருக்கு எந்த கூட்டணிக்கு ஓட்டு வழங்கணும் அப்படிங்கிறத பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? அதை மக்கள் மத்தியில் சொல்லுங்கள் ஒரு 2 நிமிடமாக. தனிச்சு போட்டிடுற உறவுகள் இருக்கானே, இவங்க யார்கிட்ட பட்டியல் மாற்றம் வாங்க போகிறாங்க? அரசாணை யார்கிட்ட பார்க்கமா? அரசாணை யார்கிட்ட போய் கேட்க போகிறாங்க? இதெல்லாம் அரசியல் வணிகம். இதை உறவுகள் புரிஞ்சுக்கணும். இப்போ புதிய தமிழகம் தனிச்சு போட்டிடுதுன்னா கிருஷ்ணசாமி பாட்டிட்டியா பட்டியல் வெளியேற்றம் கேட்க முடியும்? பாரதிய ஜனதா கட்சிகிட்ட தான் தம்பி பட்டியல் வெளியேற்றம் கேட்க முடியும். புரிஞ்சுட்டீங்களா? அதுக்கு இங்கே ஆளும் அரசு அதிமுக அரசாக இருக்கணுன்ற ஒரு அவசியம் இருக்கா? ஆளும் அரசும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகமும் மத்திய அரசுமான பாரதிய ஜனதா கட்சியும் ஆட்சியில் அதிகாரத்தில் இருந்தால்தான் பட்டியல் வெளியேற்றம் சாத்தியமே தவிர அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகமும் பாரதிய ஜனதா கட்சியும் ஒரே அணியில் நின்றால்தான் நமக்கு பட்டியல் வெளியேற்றம் சாத்தியம். அதை புரிஞ்சுக்கணும். இதை தவிர்த்து பட்டியல் வெளியேற்றத்திற்கான விடுதலை என்பது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய வெற்றியாக இருக்க வேண்டும்.
அதற்கு மருதுநல மக்களாகிய மல்லரனும் தேவேந்திரகுல வேளாளர் சமுதாயம் பாரதிய ஜனதா கட்சி கூட்டணியை ஆதரிக்க வேண்டும். இனிமேல் ஒரு நரேந்திர மோடி வரப்போவதில்லை, இனிமேல் ஒரு அமித்ஷா வரப்போவதில்லை. இது போன்ற தேவேந்திரகுல மக்களுடைய வரலாறை இன்னொரு பாராளுமன்றத்தில் ஒழிக்கப் போவதில்லை. எத்தனை ஆண்டுகள், 1000 ஆண்டுகளை கடந்தாலும் தேவேந்திரகுல வேளாளர்களுடைய வரலாறு பாராளுமன்றத்தில் பிரகடனம் செய்தது பாரதிய ஜனதா கட்சியை என்பது உறவுகள் புரிந்து கொள்ள வேண்டும். பாரதிய ஜனதா கட்சியை ஆதரிக்க தவறினால் நன்றி கட்ட சமூகமாக, வரலாற்றில் கரும்புள்ளி சமூகமாக தேவேந்திரகுல மக்கள் மாறிவிடுவார்கள். அதனால் நன்றி கட்ட சமூகம் என்ற கரும்புள்ளிக்கு நீங்கள் பலியாக வேண்டாம். தனித்து போட்டி என்ற குடிகெடுக்க வந்த அந்த குளமற்றவனை துடைத்தெறிந்து பாரதிய ஜனதா கட்சி கூட்டணிக்கு வாக்களியுங்கள். பட்டியல் வெளியேற்றம் என்பது வெகு தூரம் இல்லை. நன்றி, வணக்கம். மேலும் இது போன்ற வீடியோக்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நம்ம மூவிந்தர் மீடியா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல்ங்கிற ஆப்ஷனை சேர்த்து கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் உங்களுக்கு செய்திகள் உடனுக்குடன் வந்து சேரும். நன்றி.